முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து நிகாம்போத் காட் வரை இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது. மேலும் யமுனை நதிக்கரையில் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள், மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருவார் என கூறப்பட்டிருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கு வந்திருக்கிறார். மேலும் முக்கியமான மத்திய அமைச்சர்களும் அங்கு மன்மோகன் சிங்குக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தருவார்கள் என களத்திலிருந்து அந்த செய்தியாளர் கணபதியும் தகவல்களை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அங்கு சென்றிருக்கிறார். மன்மோகன் சிங் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருக்கிறார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா ஆகியோரும் அங்கு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். நம் நாட்டின் 2 முறை பிரதமராக இருந்தவர், மத்திய நிதியமைச்சராக இருந்தவர், மக்களுக்காக பல்வேறு முக்கிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர். மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று முடிந்த நிலையில் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கான பல்வேறு முக்கிய திட்டங்களையும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு மெட்ரோ திட்டங்களை கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்களை செய்து கொடுத்தவர் மன்மோகன் சிங் என்பதும் குறிப்பிடத்தக்கது.